ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். என்னென்னா ஃபுட் ரிவ்யூ. இது வரைக்கும் நான் ஃபுட் ரிவ்யூ வந்து தனியாக வந்து ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லி பண்ணதே இல்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ஸோ இன்றைக்கி எங்கேருந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி வந்து ஒரு ஜாப்பனீஸ் வச்சு தாங்க சாப்பிடணும் போல் இந்த கடையில். லைக் எப்படி சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுட்டு வரதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் இதை பிரேக் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இப்படியே சாப்பிட முடியாது. வந்துருச்சு. ஸோ இப்போ ரீட் பண்ணணும். நம்மளோட தம் ஃபிங்கருக்கு கீழே வந்து ஃபார்மாக வந்து வைக்கணும். ஒரு ஸ்டிக் தம் ஃபிங்கர் கீழே வச்சாச்சு. பென்சில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு சாப்ஸ்டிக்கை வைக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு இதை மூவ் பண்ணுவோம். இது எனக்கு தெரிஞ்ச விதத்தில் பண்ணுறேங்க. அவங்க திரும்பி வந்தால் செக் பண்ணிக்கலாம் இப்படி தான் சாப்பிடணுமான்னு. அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கீழே போட்டு கையில் எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஃபுட்டு வந்துருச்சு. சீ ஃபுட் சாப்பிட போனது பாருங்கள். போட்லேயே ஃபுட்டு வந்திருக்கு. Yeah, thank you. Nice. Yeah, thank you very much. Thank you. மக்களே, ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. இது வாங்க பாருங்கள், அந்த சூப் இன்னும் குதிச்சிட்டே இருக்குங்க. பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபிஷ்லாம் பாருங்கள் பயங்கர ராவாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு அதுதான் கொஞ்சம் வந்து பயமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸ்டிக் வச்சு தாங்க சாப்பிட்ணும். பாருங்கள், சாய் சாஸ் கூட அழகாக க்யூட்டாக அந்த காஃபி கப் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, தூக்கவே முடியலங்க. இப்படியே சாப்பிட்லாம். அவகேடோலாம் வச்சுருக்காங்க. உள்ள ஃபிஷ்ஷு, அவகேடோ, அதை சுற்றி ரைஸ் இருக்குது. கொஞ்சம் ராவாக தெரியுது, பட் ஆனால் இட் டேஸ்ட் குட். அடுத்தது சாப்பிட்டு பார்ப்போம். இது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷோட அந்த அவுட்டர் லேயர் இருக்கணும், அந்த ஸ்கின் மாதிரி. அந்த ஸ்கின்னை வந்து லைட்டாக ஸ்மூக் பண்ணிவிட்டு ரைஸ் வச்சுருக்க மாதிரி ஒரு டேஸ்ட் வரணும். அகைன் 100% குக்டாகவே தெரியல எதுவுமே. இதை சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக தாங்க இருந்துச்சு. ஸோ கைஸ், நம்ம அடுத்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணுறோம். இது ப்ரான் மாதிரி தான் இருக்குது. இந்த குச்சி தாங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுது. எப்படி எடுத்துடலாம், ஃபோர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்ட 3 டிஷ்லையும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருக்கும். 3 டிஷ்லையும் அதுதாங்க சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இன்னும் 4 டிஷ் இருக்குது டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் இது சாப்பிட்றதுக்கு அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு. அதுவும் பெட்டராக தான் இருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ மை காட், ஃபோர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. இது கொஞ்சம் ராவாக இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது, இது ஸ்மூத் மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஃப்ளேவர் இல்லை, படம் உள்ளே போயிடுச்சு. இன்னும் 3 டிஷ். இந்த சூப் ஆக்சுவலி வந்து எக்கெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க, பட் அப்படியே ஆஃப் பாயில் மாதிரி மேலே இருக்கும்னு நான் நினச்சேன். பட் அப்படி இல்லை, ரொம்ப ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அவகேடோ போட்டிருக்காங்க, என்னெல்லாம் போட்டிருக்காங்க, ஃபிஷ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. இது மிளகா பொடிங்க. குக் பண்ணிவிட்டு மிளகா பொடி மேலே தூவி விட்டாங்க போல். நம்ம கொத்தமல்லி தூவி மாதிரி மிளகா பொடி தூவி விட்டுருக்காங்க. பட் அதுதான் இந்த வந்து ஃபிஷ் நல்லா குக் ஆகிருக்கு. எக்கும் சூப்பராக இருக்குங்க, நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இந்த சூப்போட மேலே போட அந்த மிளகா பொடி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்க. அது மாதிரி தான் சுருன்னு இருக்குது காரம், மற்றபடி டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், நம்மளோட கடைசி 2 சூஷி, சாரி ஒரு சூஷி ஒரு மக்கி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூஷி ட்ரை பண்ணலாம். இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் ராவாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து அவகேடோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே போட்டிருக்காங்க கேவிலியார் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர் மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. சோஃபார் அதுதாங்க என்னோட ஃபேவரேட். இது வந்து செகண்ட் ஃபேவரேட். இதோ இங்கே இருக்கு லாஸ்ட். இதுதாங்க கஷ்டமான வேலைங்க, ஃபிஷ் மட்டும் தான் பிடிக்கும். இது சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப பிளெயினாக இருக்குது, கொஞ்சம் ராவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் நாட் பேட். எல்லாமே ட்ரை பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு எவ்வளோ டைப்ஸ் வந்துச்சுன்னா 1 2 3 4 5 6 7 7 or 6 அந்த 6 டைப்ஸ் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. எனக்கு அந்த ப்ரான்ஸ் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ மக்களே, என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சூஷி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாசன்ட் பேடுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரிலேட்டிவாக வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி டேஸ்ட் வந்து அகைன் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஓகேங்க, நல்லபடியாக வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கைஸ், என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுட் ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதை வச்சு தாங்க நான் இன்னும் நிறையா ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். ஓகே கைஸ், தேங்க்யூ. அண்ட் இன்னொரு நல்ல அட்வென்ச்சர்லேருந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் see you guys. Bye. Take care.